ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு IKIAS அகாடமி. எல்லாரும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச், அதாவது நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. அதோட சேர்த்து நம்மளும் நிறைய கொஷின் டிஸ்கஷன்ஸ் வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காத எல்லாருமே அந்த வீடியோஸும் பார்த்துருங்க. இதுலேருந்து இந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்ப டல்லாக இருக்கும், அப்புறம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் படிங்க, நம்ம போடுற இன்புட் நம்மளோடது, அவுட்புட் ரிசல்ட் வரும்போது நமக்கே தெரியும். அதாவது நீங்க போடுற எஃபோர்ட்டை கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா வர ரிசல்ட்டும் நமக்கு எப்பவுமே சாதகமா தான் வரும். நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் என்ன சொல்லுவாங்க, உங்களோட வேலைக்கு நீங்க தலை வணங்கினா வேற யாருக்கு முன்னாடியும் நீங்க தலை வணங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான், நீங்க நல்லா படிங்க. இன்னைக்கு நீங்க நல்லா படிச்சு நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் நீங்க போட்டு பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி அதுல வர மிஸ்டேக்ஸை ரெக்ரெட் பண்ணி அடுத்தடுத்து உங்களோட ஒவ்வொரு நாளும் உங்களோட கொஷின்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கணும், மிஸ்டேக் கம்மியாகிக்கிட்டே வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா தான் வரும். ஸோ எதுக்கும் ஒரே பண்ணிக்காதீங்க. பிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 2 மடங்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அந்த போஸ்ட்டை அழகா லீட் பண்ணுவீங்க. அதுக்கு என்னோட ஹார்ட்ஃபுல்லி விஷஸ். ஸோ அப்படியே நம்ம இந்த கொஷின் டிஸ்கஷனும் போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம அகாடமிலையும் எஸ்ஏக்காக மினிமல் அமௌண்ட்ல உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 140 கொஷின் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 டெஸ்ட் வந்துடும். ஒரு ஃபுல் டெஸ்ட், 10 டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்டா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கு. அட் தி சேம் டைம் கொஷின் டிஸ்கஷன் வீடியோவும் உங்களுக்கு உடனே அப்லோட் ஆயிடும். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, லிங்க் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கு. நீங்க மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்க சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நல்லா படிங்க, ரிவிஷன்ல இருப்பீங்க, எல்லாரும் நல்லா ரிவைஸ் பண்ணி அட் தி சேம் டைம் நிறைய டெஸ்ட் போடுங்க. எவ்வளோ டெஸ்ட் போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட எக்ஸாம்ல நம்ம கொஷின்ஸ் சரியா போடுறது அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இதை மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோவிங். 1. He is elected by members of both houses of parliament. 2. He is the ex officio chairman of Rajya Sabha. 3. His removal requires a special majority of both houses. இந்திய துணை ஜனாதிபதியை பொறுத்து பின் வருவனவற்றை கவனியுங்கள். 1. அவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2. அவர் மாநிலங்களவையின் அலுவல் ரீதியான தலைவர். 3. அவரை நீக்குவதற்கு 2 அவைகளின் சிறப்பு பெரும்பான்மை தேவை. மேற்கூறியவற்றில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D 1, 2 and 3. ஆல் ஆஃப் தி அபோவ் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் அபோவ் இஸ் ஆர் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு நம்ம பார்க்க போறோம். அவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ராஜ்யசபாவும் லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் தான் என்ன பண்றாங்க, எம்பிஸ் தான் இந்திய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதே குடியரசுத் தலைவருக்கு வரும்போது லோக்சபால இருக்க எம்பிஸ் பிளஸ் அனைத்து மாநிலம் பிளஸ் யூனியன் டெரிட்டரியோட சட்டமன்ற பேரவையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க.
அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவர் மாநிலங்கள் அளவில் அலுவல் ரீதியான தலைவர். ஆமா, he is the ex officio chairman of ராஜ்யசபா. ரெண்டுமே கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் பாருங்க, அவரை நீக்குவதற்கு இரு அவைகளின் சிறப்பு பெரும்பான்மை தேவை. இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். ஏன் இது தப்பு அப்படின்னா, ராஜ்யசபால தான் மெயினான இவருக்கு இப்ப குடியரசுத் தலைவர் எப்படி லோக்சபா அவருக்கு ஒரு மேஜரா இருக்கும், மேஜரா பார்ட்டா இருக்கும். அதே மாதிரி துணை ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். எப்படி அப்படின்னா, இவருடைய பதவி நீக்கம் அப்படிங்கிறது ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் ஆகணும். ராஜ்யசபால அந்த பில் பாஸ் பண்றதுக்கு சிறப்பு பெரும்பான்மை தேவை. அப்ப தேர்ட் தப்பு. ஏன்னா லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் சாதாரண பெரும்பான்மை போதும். ராஜ்யசபால அவரை நீக்குவதற்கு சிறப்பு பெரும்பான்மை வேணும். அப்ப எது இங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க, 1 and 2 தான் கரெக்டா கொடுத்திருக்காங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்திருக்காங்க. The Rajya Sabha is a permanent body. Reason, 1/3 of its members retire every second year. தமிழ்ல பாருங்க, கூற்று, மாநிலங்களவை ஒரு நிரந்தர அமைப்பு. காரணம், அதன் உறுப்பினர்களில் 1/3 ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஓய்வு பெறுகிறார்கள். ரெண்டுமே கரெக்ட். நம்ம இதுல ராஜ்யசபா எப்பவுமே ஒரு பர்மனன்ட் பாடி தான். அதுல ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு தடவை அவையில இருக்கக்கூடிய 1/3 உறுப்பினர்கள் வெளியில போயிட்டு அந்த வெளியில போனா 1 உறுப்பினர்கள் மறுபடியும் உள்ளுக்கு வருவாங்க. சோ இது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஏ ஆர் ரெண்டுமே உண்மை. ஆர் ஏவுக்கு சரியான விளக்கம். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, consider the following with respect to election commission of India. 1, it is a multi-member body. Second, the chief election commissioner enjoy security of tenure similar to Supreme Court judges. Third, it is responsible for both parliamentary and state legislature elections. Which are correct? இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தது பின்வருவனவற்றை கவனியுங்கள். இது பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. 2, தலைமை தேர்தல் ஆணையரை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை போலவே பதவிக்கால பாதுகாப்பை அனுபவிக்கிறார்கள். இது நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டிற்கும் பொறுப்பாகும். எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு ரைட்டு தான். தலைமை தேர்தல் ஆணையர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாதிரியே ஒரு பதவி காலத்துல அவங்க பதவி வகிக்கும் போது இவங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கோ, ப்ரிவிலேஜ் இருக்கோ, சேம் ப்ரிவிலேஜ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு இருக்கும். அடுத்த தேர்ட் பாருங்க, இது நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டிற்கும் பொறுப்பாகும். கரெக்ட். கரெக்டா? கரெக்ட் தான். ரெண்டுமே, அதாவது நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டிற்கும் இது பொறுப்பாகும். இதுவும் கரெக்ட் தான். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அப்ப லோக் பாடி எலெக்ஷன், அதாவது உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது தான் மாநில தேர்தல் ஆணையம். நமக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாநில தேர்தல் ஆணையம் எந்த தேர்தல் நடத்தும் அப்படின்னா நம்மளோட லோக் பாடி எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல் இருக்கும் இல்லையா, ஊராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், இந்த மாதிரி தேர்ந்தெடுப்போம் இல்லையா, அதெல்லாமே நம்மளுடைய மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். பட் சென்ட்ரலையும் சரி, எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் தான் பொறுப்பு. அதுல மாநில தேர்தல் ஆணையம் அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, consider the following regarding fundamental rights. அடிப்படை உரிமைகள் தொடர்பாக பின்வருவனவற்றை கவனியுங்கள். First, they can be suspended during national emergency. தேசிய அவசர நிலையின் போது அவற்றை இடைநிறுத்தலாம். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். இதுல என்ன
இருந்தாலும் சரத்து 19யும் 20யும் என்ன பண்ண முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது, அது சொல்லியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் பாருங்க, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அரசியலமைப்பின் இதயம். இது வந்து அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஆர்டிகல் 32 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். சரத்து 32 தான் இதுக்கான விளக்கம். இந்த செகண்ட்கான விளக்கத்துக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா சரத்து 32. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, ஆர்டிகல் 20 and 21 cannot be suspended even during emergency, which are correct. அவசர நிலையின் போது கூட பிரிவு 20 மற்றும் 21 நிறுத்தி வைக்க முடியாது. கரெக்டா செக் பண்ணிடலாமா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, ஏ வந்து 1 and 2 which are above correct தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஏ 1 and 2, பி வந்து 2 and 3, சி 1 and 3, டி 1 and 2 and 3, அதாவது all of the above அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நான் 19 and 20 சொல்லியிருப்பேன். சாரி, 20 and 21 தான் வந்து நிறுத்தி வைக்க முடியாது. இந்த மாதிரி அடிச்சுங்க. 20 and 21 இது ரெண்டும் தான் அரசியலமைப்பு. இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டியூரிங் எமர்ஜென்சி பீரியட்ல கூட நிறுத்தி வைக்க முடியாது. விச் ஆஃப் தி அபவ் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மூணுமே கரெக்ட் தான். இந்த அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லுவாங்க. ஆன்மா வந்தாலும் அது கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோவிங். இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இஸ் கைடட் பை பஞ்சஷீல் பிரின்சிபல்ஸ். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பஞ்சசீல கொள்கைகளால் வழி நடத்தப்படுகிறது. செகண்ட், இந்தியா இஸ் எ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி non-aligned movement. Third, இந்தியா அணிசேரா இயக்கத்தின் நாம் நிறுவன உறுப்பினர். Third, India follows the principle of peaceful coexistence. இந்தியா அமைதியான சகவாழ்வு கொள்கையை பின்பற்றுகிறது. Which of the above statements are correct கேட்டிருக்காங்க. மேற்கூறிய கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D 1, 2 and 3. இப்போ ஆப்ஷன்ஸ் வச்சு ஃபைன் பண்றதுக்கு முன்னாடி ஆன்சர் ஃபைன் பண்ணலாமா கொஸ்டின்ல இருந்து? ஃபர்ஸ்ட், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பஞ்சசீல கொள்கைகளால் வழிநடத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது உங்களுக்கு 10th புக்ல இருக்கும். இந்திய அணிசேரா இயக்கத்தின் நிறுவன உறுப்பினர், இதுவுமே 10th and 8th புக்ல இருக்கும். தேர்ட், இந்திய அமைதியான சகவாழ்வு கொள்கை, இதுவுமே 10th புக்ல இருக்கும். மூணுமே கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க, ஹூ இஸ் தி கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா 2025? இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி யார்? யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஏ கோத்தபய ராஜபக்ஷ, பி ரணில் விக்ரமசிங்கே, சி மைத்ரிபால சிறிசேனா, டி சஜித் பிரேமதாசா. ஸ்ரீலங்காவோட கரண்ட் பிரதமர் யாரு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா கோத்தபய ராஜபக்ஷே, இவரு ஃபார்மர் பிரசிடென்ட். ரணில் விக்ரமசிங்கேவும் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் 2024 செப்டம்பர் வரைக்கும் இருந்திருக்காரு. மைத்ரிபால சிறிசேனா இது ரொம்ப எக்ஸ் பிரசிடென்ட் இவரு அண்ட் பொலிட்டிஷியன் லீடர் கூட. ஆப்ஷன் டி பாருங்க, சஜித் பிரேமதாசா, இவங்க கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட், ஸ்ரீலங்காவோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் இவரு. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா அனுராக் குமார தசநாயக்கா 2024 செப்டம்பர்ல பதவி ஏற்றிருக்காங்க. ஸ்டில் அவங்க தான் இலங்கையோட ஜனாதிபதியா இருக்காங்க. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஆப்ஷன்ஸ் கொடுக்க மறந்துட்டாங்க, அதனால நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. 2024 செப்டம்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 7th கொஸ்டின், த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இஸ் தி ப்ராஜெக்ட் ஆஃப் விச் ஸ்பேஸ் ஏஜென்சி? ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி எந்த விண்வெளி நிறுவனத்தின் திட்டம்? ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஏ நாசா, பி இஎஸ்ஏ, சி இஸ்ரோ, டி ஜக்ஷா. எந்த இதுன்னு கண்டுபிடிங்க.
என்னது த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்னாலே நாசாவோட தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 8th கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் தி ஆதர் ஆஃப் த புக் தி இந்தியா வே? தி இந்தியா வே புத்தகத்தின் ஆசிரியர். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ சசி தரூர், பி எஸ் ஜெய்சங்கர், சி அருந்ததி ராய், டி அமர்த்தியா சென். கரெக்டான ஆன்சர் என்ன? இந்த மாதிரி புக் கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு எஸ்ஐ டிஎன்எஸ்சிஆர்பி போர்ட்லயும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் அதோட ஆத்தர் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வரைக்குமே நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸே படிக்கல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் அண்டு அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்புறம் பிரசிடென்ட்ஸ் நம்மளோட நியரஸ்ட் ஸ்டேட்ல இருக்க நியரஸ்ட் கண்ட்ரியில இருக்க பிரசிடென்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். தி வே, தி இந்தியா வே. தி இந்தியா வே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எஸ் ஜெய்சங்கர் என்னவா இருக்காங்க? நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காங்க. அப்ப அவங்க வெளியில இருந்து உள்ளுக்கு வரணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தி இந்தியா வே யாரோட புக்கு? எஸ் ஜெய்சங்கரோட புக்கு. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. Where was the 2024 Summer Olympics held? 2024 கோடைக்கால ஒலிம்பிக் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ் ஏ டோக்கியோ, பி பாரிஸ், சி லாஸ் ஏஞ்சல்ஸ், டி பிரிஸ்பேன். கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி பாரிஸ் தான். பிரான்ஸ்ல நடந்துச்சு. 80. Who won the 2024 Booker Prize? ஆப்ஷன்ஸ் பாருங்க. 2024 புக்கர் பரிசை வென்றவர் யார்? ஃபர்ஸ்ட் பால் லெஞ்ச், ப்ராஃபட் சாங். அடுத்து ஷீஹன் கருணா திலகா, தி 7 மூன்ஸ் ஆஃப் மேலி அல்மெய்டா. சி பெர்னாடைன் எவரெஸ்டோ, கேர்ள் விமன் அத்தர் அப்படின்ற புக்குக்காக. டி மார்கரெட் அட்வுட், தி டெஸ்டாமென்ட்ஸ். ஆப்ஷன் ஏ இது பாருங்க. ஏ பாலேஜ் தீர்க்கதரிசி பாடல், பி ஷெஹான் கருணா திலகா மாலே அல்மோடாவின் 7 நிலவுகள், சி பெர்னார்டின் எவரெஸ்டோ பெண் பிற, டி மார்கரெட் அட்வுட் ஏற்பாடுகள் அப்படின்ற புக்கு. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ பாலேஞ்சோட தீர்க்கதரிசி பாடலுக்கு தான் 2024 என்ன கொடுத்திருக்காங்க? நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸே படிக்கல. ஏன்னா போன வருஷம் வந்து நமக்கு எஸ்ஐ நோட்டிபிகேஷனே வரல. இந்த வருஷம் தான் எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணது சில ப்ராப்ளம்ஸ்னால என்னாச்சு, லாஸ்ட் இயர் நோட்டிபிகேஷனே இல்லாம போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அப்புறம் ஜூன்ல நோட்டிபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர்ல அஃபிஷியலா நோட்டிபிகேஷனை மாத்திட்டாங்க. இப்போ டிசம்பர்ல நமக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு எக்ஸாமே நடக்க போகுது. அப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரலாம்? கரண்ட் அஃபேர்ஸ் வரலாம். லாஸ்ட் 6 மந்த்ஸ் சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்கிற எக்ஸாம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த மாதிரி போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற டைம் கம்மினாலும் நீங்க படிக்கிறத கொஞ்சம் எப்படி செக்ரிகேட் பண்ணிக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இப்போ இந்தியா வந்து நம்மளோட வேர்ல்டு கப்ல இந்தியன் உமன் டீம் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்ப எங்க என்ன நடந்துச்சு, நம்ம இந்தியால இருந்து எவ்வளோ வின் பண்ணாங்க, ஸோ அப்படி ஒலிம்பிக்ல நம்மளோட மெடல்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆத்தர் புக்கு அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இது 2 கவர் பண்ணாலே ஒரு 2ல இருந்து 3 கொஷின்ஸை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பக்கத்து நாடுகளுடைய பிரசிடென்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி ஒரு 10 கொஷின்ஸ் வருது அப்படின்னா அதுல 7 கொஷின் மினிமம் 7 to 8 இந்த கொஷின்ஸை நீங்க கரெக்டா டீல் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஆங்கிள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா?